எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபியூ மந்த்ஸ் பேக் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மினிசோ ஸ்டோர் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை நாங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸில் லுலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தொட்ட பில்டிங் தான் இது. மினிசோவை தொட்டு ஒரு ஸ்டார் பாக்ஸும் இருக்குது. எல்லா மால் மாதிரி இங்கேயும் பார்க்கிங்க்கு காசு வாங்குறாங்க. பட் இங்கே மாலே இல்லைங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மினிசோவில் போகலாம். ஸோ நாங்கள் ஒரு வீக்கெண்ட் தான் போயிருந்தோம். ஆனாலும் கூட நாங்கள் எதிர்பார்த்ததை விட க்ரௌட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸ்டோர் உள்ள போனதுமே இதுவாக இந்தியாஸ் பிக்கஸ்ட் மினிசோ ஸ்டோர் அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஒருவேளை ஏன் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்ததுனால அப்படி தோணிருக்குமோ என்னமோ. பட் மற்ற மினிசோ ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. தனித்தனியாக தீம்க்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட் டாய்ஸ், குட்டி குட்டி க்யூட் ஐட்டம்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலுமே நான் என்னோடய ஃபேவரட் சாஃப்ட் டாய் செக்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிறேன். பொதுவாகவே எந்த மினிசோவில் போனாலுமே ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் டாய்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. என்ன மாதிரியே அவருக்கும் சாஃப்ட் டாய்ஸ்னால் பிடிக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இங்கே இருந்த எல்லா சாஃப்ட் டாய்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டோம். சாஃப்ட் டாய்ஸ்க்கு அப்புறம் என்னோடய அடுத்த ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ். நான் தண்ணியே குடிக்க மாட்டேன், ஆனால் வாட்டர் பாட்டில்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய க்யூட்டான வாட்டர் பாட்டில்ஸ், கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ரெண்டுலேயுமே வச்சுருந்தாங்க. எதை பார்த்தாலுமே நம்ம வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஃபீலிங்கே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த எல்லா பாட்டில்ஸ்லேயும் பிபிஏ ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 550. தீமாக பிரித்து நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் டஸ்ட்பின்மே இங்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ டேபிள் டாப்பில் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு தீம் பேஸ் பண்ணி நம்ம ரூமை டெக்கரேட் பண்ணணும், இல்லை ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இங்கே அதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே கிடச்சிருங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இங்கே ஒரு சில பொருள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியாத மாதிரி கூட வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருளுமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் மினிசோவில் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினதில்லை. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஃபி மக்ஸுமே இங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே ஒன்றுமே வாங்காமல் திரும்பி போகிறதுக்கு பயங்கரமான செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். பாத்திரங்கள் ஒரு தாட்டு இருக்கு. என்னன்னே தெரியல, வேணும்னு கேட்குறாங்க. இது நியாயமா? சரி, இந்த பொம்மை என்னது அது தெரியல.
மேக்கப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான திங்ஸுமே வச்சுருந்தாங்க. கடைசியாக இந்த இடத்துக்கு வந்து தான் என் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பொருளை கார்ட்டில் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த குட்டி ஆர்கனைசர் வந்து ட்ராவல் பண்ணும்போது அக்சரிஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு இதை ஒன்று வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110. கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இவ்வளோ நேரம் இங்கே இருந்த எல்லா திங்ஸும் பார்த்து நான் எப்படி எக்ஸைட் ஆனனோ அதே மாதிரி இந்த செக்ஷன் வந்ததும் அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். அவருக்கு பொதுவாக டூல்ஸ், சூவிங் கிட் இந்த மாதிரி ஹேண்டி ஐட்டம்ஸ் பார்த்தா எக்ஸைட் ஆகிடுவார். ஸோ ட்ராவல் அக்சரிஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து கேப்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் ட்ராவல் அப்போ எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த கேப் ஒன்று வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி கொடுத்த கேப் ஒன்று இருக்குல்ல, அதை துவைச்சிடணும். இல்லைனா கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் ஹேர் அண்ட் இயர் அக்சரிஸும் வச்சுருந்தாங்க. பட் இந்த செக்ஷன் வந்து என்னை அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணல. அடுத்து நாங்கள் பேக் செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே பார்த்தாலுமே க்யூட்டாக குட்டி பேக்லேருந்து பெரிய பேக் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். அதுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ளூ பர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பவுச்சஸோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 450லேருந்து 800 இருந்துச்சு. ஸோ இங்கே பேக்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே பேஸ்டல் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. சில பேக்ஸ் க்யூட்டாக இருந்துச்சு. பட் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரைட்டான ரீசன் கிடைக்கல. அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஃப்ராக்னன்ஸ் செக்ஷன் இருந்துச்சு. கேண்டில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேண்டில் ஒன்று வாங்கினோம். கடை வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுனால என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மினிசோல பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.